அலைக்கும். நம்ம இன்னைக்கு பரோட்டா லவ்வர்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஒரு 3 ரெசிபி வந்து பரோட்டாவில் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் என் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து அவங்க எல்லாருமே செம்மையாக பாராட்டினாங்க. ஸோ உங்ககிட்டயும் அந்த ரெசிபியை ஷேர் பண்ணணுன்னு தான் நான் இன்னைக்கு வீடியோ பண்ணேன். இப்போது நான் வந்து 2 கப் வந்து மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி 3 டிஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மாவை நல்லா போட்டு பிரட்டி எடுத்துருங்க. எல்லோரும் யார் மேலெல்லாம் கோவருக்கோ அவங்களெல்லாம் போட்டு நல்லா காமிச்சிருங்க. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தூக்கி போட்டு அப்படியே பெரட்டி எடுத்துருங்க மாவை. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மாவை பிணைஞ்சிட்டு ஒரு ஓரமாக 1/2 hour மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour 1/2 hour கூட ஓரமாக கிளாத் மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க. கடைசியாக எண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணி வச்சுருங்க. இப்படி அவ்வளோதான். நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் மாதிரி மேலே போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு மாவு. இப்போ நம்ம வந்து இதை பேலிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ இதை பேலிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து காயின் பரோட்டா தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் தடவிட்டு நல்லா பேலிச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அந்த நம்ம இது சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து பிணைஞ்சு நல்லா இழுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்துருங்க. இழுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம கோடாக போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நூல் பரோட்டாக்கும் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் செய்வாங்க. அதே மெத்தடில் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நீங்கள் இப்படி கோடாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே வரிசையாக கோடாக போட்டுக்கோங்க. அப்படியே கட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த மைதா மாவே. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி அப்படியே வரிசையாக இழுத்துருங்க. நீ பார்த்திங்களா, நம்ம எதுவாக பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன். ரொம்ப கிழிஞ்சிட வேணாம். கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கிழியாமல் அது வரும். ஸோ நான் லைட்டாக எனக்கு கிழிகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த நீங்கள் சாப்பிட்றப்ப சில கடையில் பார்த்துருப்பீங்க, நல்லா வந்து லேயராக இருக்கும் பரோட்டா. ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் மேக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சுருட்டி அகெயின் பேலிச்சுக்கலாம் சின்னதாக. அவ்வளோதான். இப்போ நம்ம பேனில் போட்டு எண்ணெய் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அந்த பரோட்டா மேலே வந்து மிதக்கணும். அந்த மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த காயின் பரோட்டானா அப்படியே நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி முறுமுறுன்னு வச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். திருப்பி போட்டு இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். நான் வந்து நான்ஸ்டிக்கில் போட்டனாலே எனக்கு வந்து அவ்வளோக்கா எண்ணெய் செலவாகலை. நீங்கள் நார்மல் தோசைக்கல்லில் போட்டிருந்தா நல்லா எண்ணெய் ஊற்றும். அடுத்து நம்ம நார்மலான பரோட்டா செய்ய போகிறோம். இது வந்து அப்படியே நீங்கள் கடையில் இருக்கிற ஹோட்டலில் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குங்க பரோட்டாவில். அதுவுமே நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பரோட்டா மாவை நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதே மாதிரி கோடாக போட்டு நம்ம சுற்றி எடுத்துட்டு அகெயின் வந்து லைட்டாக பேலிச்சுக்கோங்க. இதே மெத்தடில் தான் நம்ம நார்மல் பரோட்டாவும் செய்ய போகிறோம். காயின் பரோட்டாக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா அந்த லேயராக வரப்போ சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து அதோட சிக்கன் குருமா வச்சுருந்தேன். சிக்கன் அண்ட் உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சுருந்தேன். பரோட்டாக்கு அதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கமெண்ட்டில் இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனி வீடியோவாகவே அதை போடுறேன். ஸோ இதோடு வச்சு சாப்பிட்டப்போ செமையாக இருந்துச்சு. நம்ம கறியும் நல்லா சிக்கன்லாம் வெந்து இருந்துச்சு. நம்ம பரோட்டா வந்து நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக லேயராக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அண்ட் அதே டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லேயராக வர்றதுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, மைதா பரோட்டாவில் வச்சு ஸ்டஃப்டு தான் செய்ய போகிறோம். அதுவுமே ரொம்பவே சுலபமானதான். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது அது வந்து ரெடி ஆகிறதுக்கு நான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டஃப் வந்து வைக்கிறதுக்காக சிக்கனை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நார்மல் மேரினேட் பண்ணதில் சும்மா எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஊற்றி நல்லா வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம வந்து பரோட்டாவுக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ பரோட்டா வந்து இதுக்கு நம்ம வந்து லேயராக மாதிரி கோடு போட தேவையில்லை. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பெருசாக பேலிச்சுக்கோங்க.
இப்போது வச்சுருக்க சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சோம்பேறி சிக்கன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். யூஷுவலான சோம்பேறி சிக்கன்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து ஆனியன் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க, டொமேட்டோ அது எதுவுமே நான் ஆட் பண்ணலை. நீங்கள் நார்மலாக மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வைப்பீங்களே, அதை வந்து கொஞ்சமாக தண்ணியும் எண்ணெயும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி கடைசியாக வந்து கொரியாண்டர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சோம்பேறி சிக்கன். என்னோடய ஸ்டைல் வந்து இதுதான், அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக பேல்ச்சக்கப்புறம் நடுவில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி 4 சைடும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. லைக் பார்க்க வந்து எப்படி இருக்குன்னா பாக்கெட் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. இந்த பஃப்லாம் வந்து செய்வாங்க பேக்கரியில் வந்து பப்ஸ்லாம் செய்வாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட் வந்து செமையாக இருந்துச்சு. பாக்கெட் பஃப் மாதிரி இருக்கும். நான் வந்து அகைன் இன்னொன்று வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி 3 இது செஞ்சு வச்சுக்கிட்டேன். இதை இப்போ நம்ம வந்து பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் இதை வச்சுருங்க. இப்போது இந்த ஸ்டஃப் பரோட்டாவை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போது இது இவ்வளோ கொலஸ்ட்ராலை சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க, பட் வீக்லி ஒன்ஸ் ஆசைப்பட்டாங்க குழந்தைங்க. ஸோ வெக்கேஷன் டைமில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்போது மறக்காமல் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல முறுமுறுன்னு செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க. பார்த்திங்களா, அந்த ஆயிலே அது ஃப்ரை ஆகுறதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 2 நிமிஷம் வந்து மூடி வச்சு பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடிட்டு எடுத்துருங்க. நான் இப்படி சைடாக ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்லலாம் நல்லா வந்து அது வந்து கிறிஸ்பி ஆகணும், குக் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இப்படி ஓரமாக சைடாக அதை வந்து நிப்பாட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி 2 சைடுமே நிப்பாட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துடலாம். பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், பாக்கெட்ஸ் மாதிரி இருக்குல்ல. கெஸ்ட் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும், ஒரே மாதிரியே செய்கிறோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க கண்டிப்பாக பரோட்டா லவர்ஸாக இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் இந்த ஸ்டஃப்டு பரோட்டா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. நான் இன்றைக்கி சிக்கனில் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து வெஜிடேரியனாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மஷ்ரூம் இல்லாட்டி பன்னீரில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பன்னீர், கேப்சிகம் அந்த மாதிரி போட்டு பண்ணலாம். மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம், கார்ன் இந்த மாதிரி எல்லாமே ஒத்து போகும். ஸோ அதோடு சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். மட்டன் சுக்கா மாதிரி கூட பண்ணி இதில் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே வந்து லேயர் செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட அடுத்த பரோட்டா ரெசிபி 3rd என்னன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா ரோல் தான். பரோட்டா ரோல் வந்து சிக்கன் ரோல் தான் பண்ணுறோம். இது வந்து நார்மலாக பரோட்டா மாதிரி சுட்டுட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் வச்சு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த ரோல் அந்த சப்பாத்தி மேலே ஃபுல்லாக மயம் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு அடுத்து நம்ம ஸ்டஃப்டு பரோட்டாக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியே வந்து இப்படி நடுவில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அந்த பரோட்டா ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸ்கூல்லலாம் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஆனியன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஆனியனை வந்து நல்லா நீட்டமாக கட் பண்ணி அதை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி லேயராக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மின்ட்டு சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மின்ட்டு சட்னி வந்து நாங்கள் மோஸ்ட்டாக வந்து பரோட்டா செஞ்சாங்கன்னா அம்மா வந்து குருமா செய்வாங்க, சால்னா குருமா மாதிரி. ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே வந்து மின்ட்டு சட்னி செய்வாங்க. ஸோ அது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக கொஞ்சம் ஃப்ளேவர்ஸாக இருக்கிறதுக்காக இதை நான் சேர்த்துக்கிட்டேன். வச்சு ரோல் பண்ணிவிட்டு நடுவில் கூட அது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக டூத் பிக் இருக்கும்ல, அது கூட சொருகிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அது ஓப்பன் ஆகாது, அவ்வளோக்கு தான். ஸோ ஸ்டிஃபாக தான் நிற்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ரோலும் சூப்பராக இருக்குல்ல. நம்ம இன்றைக்கி 3 வேவ்ஸ் பார்த்தோம். 3 மெத்தடான பரோட்டாவில் காயின் பரோட்டா அண்ட் சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா, அப்புறம் சிக்கன் ரோல் பரோட்டா பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.